to thank our honorable chief guests and our special guests for taking their time. Our principal, Dr. Subbarao, and our general manager, who has also been unwavering support for us during this project. I would like to extend my special thanks, as already said by Dr. Begum. So why Vegam and what is Vegam? So Vegam is actually going to be a community-based emergency. கோவையில் பிஎஸ்ஜி மருத்துவமனை இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை. நாடு முழுவதும் மே 27 உலக எமர்ஜென்சி மெடிசன் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி மருத்துவமனையில் வேகம் எனும் தலைப்பில் மாநகரில் எந்த பகுதியில் விபத்து நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கும் வகையில் 2 இருசக்கர பைக் ஆம்புலன்ஸ் துவக்க விழா நடைபெற்றது. இதனை பிஎஸ்ஜி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் JS புவனேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆனமலை புலிகள் காப்பக இயக்குனர் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மருத்துவர் புவனேஸ்வரன் பேசுகையில், வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கு உலக எமர்ஜென்சி அல்லது அவசர சிகிச்சையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் இப்போ பார்த்துட்ருக்கிற நம்முடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலில் அதிக வெப்பம், அதிக மழை, அதிக குளிர், வறட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வெப்பமயமாதல், புவி வெப்பமயமாதல் அதில் நடந்துகிட்ருக்கு. அதற்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இதை ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். இதை ஒட்டி பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேகம் என்று சொல்லக்கூடிய அதில் என்னென்னா பொதுவாக ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸு தான் போய் முதல்ல அந்த சிகிச்சைக்கு போவாங்க. தற்போது ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு மாத்திரம் அல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் துரிதமாக இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்கூட்டரில் உடனடியாக ஒரு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அதன் காரணமாக தொடக்கி இருக்கிறோம். அதற்கு இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் திரு ராமசுப்பிரமணியம், நம்முடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவரும், யோகநாதன், எல்லாருக்கும் தெரியும் யோகநாதன் ஐயா மரங்கள் நடுவதில் ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் முன்னோடியாக இருக்காங்க. அதை எங்களுடைய எமர்ஜென்சி துறை தலைவி யாமினி டாக்டர் அவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம். அதை பற்றி ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடக்கி இருக்கிறது. சார், சிட்டிக்கு 2 வெஹிக்கிள் மாத்திரம் போதுமாங்க சார்? இப்போதைக்கு என்னென்னா எதுலுமே ஆரம்பிக்கும் பொழுது நம்ம 2ல் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இது ஒரு ஆம்புலன்ஸுக்கு மாற்று சேவை அல்ல. ஆம்புலன்ஸினுடைய அவசியம் கண்டிப்பாக எப்பொழுதும் உண்டு. ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஒரு முன்னோடியாக செல்லக்கூடிய ஒரு சேவை. இதை நாங்கள் இப்போ ஆரம்பித்தது ஏன்னா பொதுவாக இது பெங்களூரில் டிராஃபிக்னால் ஆரம்பித்தாங்க. அந்த கான்செப்ட் இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பல சமயங்களில் அவனாசி ரோடு தாண்டறதுக்கே நமக்கு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. அந்த காரணத்தினால இதை ஒரு தொடக்கமாக 2 சக்கர வாகனங்கள் 2ஐ கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய தேவையை பொறுத்து அதிகப்படும். கோவை வாய்ஸ்.